ஹாய்டா, அன்லவ்விங் ஹஸ்பண்ட். பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போ மாறினே வி எழுது உட்காரான். நீங்கள் கிச்சனுக்குள்ளே குக் பண்ணிட்டுருக்கீங்க. வி எழுந்திருப்பாரு, காஃபி கொண்டு போடணும் அப்படியே சொல்லிட்டு வீக்கு காஃபிலாம் போட்டு வெளியே கொண்டு வர்றீங்க. ஒன் காஃபி. சியா உட்காந்துருக்கா. மார்னிங் சீக்கிரமாக எழுதுக்கிட்டாப்புல. ஏய், என்ன பார்த்துட்டே இருக்க? யாருக்கு கப்பில்? வீக்கு, எனக்கு காஃபி கொண்டு வா, நீங்களே போட்டு குடிங்க அப்படின்னு கிராஸ் பண்ணி போகிறீங்க. இவனா பார்க்குறா, ரொம்ப ஊரா பண்ணுறா. விடு, இவளை தான் சொன்னால் அம்மாவுக்கு வேறு கோவம் வருது. ஜியான் எதுவும் கண்டுக்காத, குட் மார்னிங் அப்படி சொல்லிட்டு இவனா ஜியா பக்கத்தில் வந்து உட்காரா. ஜியாவுக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்கு. மவல்ல, சீக்கிரமாக உன்னை இங்கிறது அனுப்புறேன்டி. எனக்கும் அப்படி தான் இருக்கும். கடுப்பாக வருது இவளை பார்த்தாலே. நீங்கள் அதெல்லாம் காதலே விழுந்தாலும் ஸ்ட்ரீட்டா வி ரூமுக்கு காஃபி கொண்டு வர வி இப்போ தான் எழுந்து உட்காந்துருக்கான். வி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, காஃபி கொண்டு வந்துருக்கேன். நீங்கள் பேச அவன் காதலே வாங்காமல் பெட்லேருந்து எழுந்துக்கிறான். நீங்கள் அமைதியாக அவனே பார்த்துட்ருக்கீங்க. இப்போது கண்ணு தெரியாதவங்க நடந்து போகிற மாதிரி அவன் ஆக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ அவன் நடந்து போக உங்களுக்கு இதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கையில் இருக்க கப்பை எடுத்து டேபிளில் வச்சுட்டு வி ஒரு நிமிஷம் அவன் கையை பிடிக்கிறீங்க. கையை தட்டி விட்டுட்டோம். வி கையை எதுக்கிட்டே பிடிக்கிற? ஸ்லிப்பாக்க போகிறீங்க. வி ரெஸ்ட் ரூம் தானே போகிறீங்க, வள்ளிக்கு விட்டுறோம், நான் வரேன். ஒன்றும் தேவையில்ல, என்னை விட்டு தள்ளி இருந்தா உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அது தெரியுது வி, பட் நான் ஒன்றும் உங்ககிட்ட வாலண்டரி எதுவும் ட்ரை பண்ண வரல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரேன். ஓ, ஹெல்ப் எனக்கு தேவை கிடையாது, புரியுதா? முன்னாடி நடந்து போகிறான், கண்ணு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுறான், லைட்டாக கால் ஸ்லிப் ஆகுது. நெக்ஸ்ட்டு நீங்கள் அவன் ஷோல்டரை பிடிச்சிட்டு இதுக்கு தான் வே சொல்கிறேன், ப்ளீஸ் என் மேலே இருக்க கோவெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. உள்ளலாம் வி எவ்வளோ வி உள்ளா அப்படின்னு நீங்கள் உள்ளே கூப்பிட்டு வரீங்க. சைலண்ட்டாக வரான். அவன் ஃபேஸ் வாஷ் பண்ணவே ரொம்ப கஷ்டப்படுறான். பிகாஸ் அவன் ஆக்ட் பண்ணுறான். உங்கள் கண்ணுக்கு அது கஷ்டப்படுற மாதிரி அப்படி இருக்கு. ஒரு நிமிஷம் எங்க வாங்க அப்படின்னு ஸ்டூலில் உட்கார வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க அவனுக்கு. அதெல்லாம் நீங்கள் பண்ணி விடுறீங்க. ஸோ சைலண்ட்டாக உட்காந்து உங்களை பார்த்துட்டே இருக்கான். எல்லாத்துலேயும் சைன் வாங்கியாச்சா? இவளுக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை. இந்த குழந்தைக்கு எல்லாம் தெரிஞ்சுமா இவ இப்படி நடிக்கிறா? எதுக்கு இவ இப்படி ஆக்ட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவன் உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அவன் ஃபேஸ் தொடச்சி விட்டுட்டு அவன் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு காலுக்கு போயிட்டு க்ளீன் பண்ணிட்டுருக்கீங்க. பெண்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் கஷ்டப்படுறான் அப்படி திங்க் பண்ணும்போது அவன் ஆக்ட் பண்ணுறான். பட் நீங்கள் அவனை நம்புறீங்க. அவன் ஆக்ட் பண்ணாலும் ஆனால் நீங்கள் உண்மையாக இருக்கீங்க. வி நம்பவே மாட்டேன்றான். சம்திங் எதுவும் நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி தோணுது. இப்போது லைட்டாக ஒரு ஸ்மைலோட எதுக்கு இன்னும் இவ எப்படி ஆக்ட் பண்ணுறா? வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்கா என்ன? இல்லையே, எந்த பாயிண்ட்டும் மிஸ் பண்ணவே இல்லையே ஜியா. வேறு ஏதாவது பாயிண்ட் ஆட் பண்ணணுமா என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனுக்கு எல்லாம் பண்ணிட்டுருக்க உங்களை பென் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். இப்போவும் அவன் நம்பலை. பட் உங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. நெக்ஸ்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு உள்ளமாவி எழுந்துக்கிறான். ஷோல்டர் பிடிச்சி அழகா பொறுமையாக அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில கூப்பிட்டு வரீங்க. மே காஃபி அவனும் வாங்கிக்கிறான். இங்கே இருங்க, நான் போயிட்டு உங்களுக்கு டிஃபன் எல்லாம் கொண்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து வெளில போகிறீங்க. ஸோ பி உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் போயிட்டு ஒரு ½ hour அந்த ரூம்குள்ளே ஜியா வரா. வே குட் மார்னிங். ஜியா குட் மார்னிங், வா. ஜியாவோ வி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவனை ஹக் பண்ணுறா. நீங்கள் இருக்கும்போதும் இவ்வளோ நேரம் அவன் ஃபேஸில் அந்த ஸ்மைல் இருந்திருக்காத. ஜியா வந்த உடனே சிரிச்சுட்டே, என்னடி மார்னிங் லேட்டாக எழுதுக்கிட்டியா? எல்லாம் வந்து டவுன் பண்ண வேலை தான், ரொம்ப டென்ஷன் இருந்துடா, தூங்க டைம் ஆச்சா?
விட பார்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி எனக்கு இப்போ கம்பெனியில் எல்லாம் தான் பண்ணேன் அப்படிங்கிறான். அவளோ அவனை ஹக் பண்ணிட்டா. இப்படிடா உனக்கு மட்டும் எவ்வளோ மூளை வேலை செய்தா, அதெல்லாம் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஜியா, பி நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்? அதுவா, ஃபஸ்ட்டு நான் என் தாத்தா எங்கள் அப்பா எல்லாம் இருந்தாங்க, தயங்கினேன். பட் இப்போ யாரும் அந்த மாதிரி கிடையாது, அம்மா மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு ஜியா கைப்பிடிச்ச சீக்கிரம் பண்ணிக்கலாம், அம்மாவை சமாளிச்சுட்டு. அவ்வளோ தலையாத ஃபஸ்ட்டு எனக்கு சரியாகட்டும், அதுக்கப்புறம் எதுவாவது பண்ணலாம். ஜியாவும் சிரிக்கிறா. வேற என்ன, எனக்கு ஒரு சின்ன டாக்குமெண்ட்டில் உன் சைன் வேணும். சரி இப்போ கொண்டு வா அப்படிங்கிறான். நெக்ஸ்ட்டு ஜியா அவர் ரூமில் இருந்து டாக்குமெண்ட்லாம் நிறைய கொண்டு வந்து இதுலலாம் வேணும் வி அப்படி சொல்ல, ஜியா நான் எப்படி போடுறது? ஏன் வி இப்போ தானே போடுறேன்னு சொன்னேன். இல்லடி நான் ஏதோ பழக்க தோஷத்தில் பண்ணிட்டேன், எனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி வேலை பண்ணுறான். ஃபஸ்ட்டு சொல்லும் போது எப்போவுமே ஜியா அந்த மாதிரி சைன் வேணும்னு கேட்டால் போய் கொண்டு வா அப்படின்னுவான். அதே போல் பழக்க தோஷத்தில் சொல்லிட்டான். ஓகே கண்டுபிடிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்படி போடுறது, எனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, அதுக்கு தான் நான் இருக்கேன். நான் உன் கையை கொண்டு போயிட்டு எங்கே சைன் பண்ணணுமோ அங்கே வைப்பேனா, நீங்கள் அதே போல் நான் என்னென்னலாம் சொல்கிறனோ அந்த மாதிரி சைன் பண்ணால் போதும் அப்படிங்கிறா. நீங்கள் சிரிச்சுட்டு சரி ஓகே பேனா கொடு அப்படிங்கிறான். அவ்வளோ பேனா கொடுக்குறா. நெக்ஸ்ட்டு ஜியா பேப்பர் காத்த ஒன்றுத்துலேயே சைன் பண்ணுறான். அது என்ன அப்படின்னு படித்து பார்க்காம சைன் பண்ணுறான். ஒரு பேப்பராக சைன் பண்ண ஏதோ 2-3 டாக்குமெண்ட் நினச்சேன், என்னடி இது இவ்வளோ சைன் பண்ண, என்ன நீ நம்பலையா? வைத்தியம் மாதிரி பேசாத, நிறைய இருக்குன்னு கேட்டேன் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் சைன் பண்ணி முடிக்கிறான். அவள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு தேங்க்ஸ் வி, அப்புறம் செக்லெல்லாம் கூட வேணும் அப்படிங்கிறா. சரி ஓகே கொடு அப்படின்னு சொல்ல ஜியா அந்த செக் எடுத்தா வி முன்னாடி வைக்கிறா. இது கொஞ்சம் அமௌண்ட் தான் வி, இதில் மட்டும் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அமௌண்ட் சொல்கிறா. சரி சொல்லிட்டு வியும் சைன் பண்ணுறேன், எங்கே சைன் பண்ணணும் அப்படி கேட்க, அவ்வளோ அந்த செக் லிஃப்டில் போயிட்டு வியோட கையை எடுத்து வச்ச, இங்கே பண்ண இந்த பாக்ஸ்குள்ளேயே பண்ண அப்படி சொல்ல, வியுமே லைட்டாக பெண்ட் பண்ணி சைன் பண்ணும்போது ஜியா சொன்னது ஒரு குட்டி அமௌண்ட், பட் இதில் பல்காக இருக்குது. இவ நம்மள்கிட்ட சொன்னது கொஞ்சம் அமௌண்ட் தானே, என்ன இதில் இவ்வளோ இருக்குது, ஒரு வேளை தெரியாமல் மாற்றி சொல்லியிருப்பாளா அப்படின்னு அப்படி நிற்கிறான். என்னாச்சு வி? இல்லை ஜியா எவ்வளோ அமௌண்ட் சொன்ன அப்படி சொல்ல, என்னவ பார்த்துட்டானா, கண்டுபிடிச்சிட்டானா, இல்லை இவனுக்கு கண்ணு தெரியாது. இல்லை 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 நம்மளா எதுவும் வளரக்கூடாது. ஜியா என்ன அமௌண்ட்டு அப்படி வி கேட்க, அவ்வளோ ஃபஸ்ட்டு சொன்ன அந்த குட்டி அமௌண்ட்டை ரிப்பீட் பண்ணுறா. அவ்வளோதானா? ஆமாம் வி, எக்ஸ்ட்ரா மணி எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், சென்ட் பண்ணேன் அப்படி சொல்ல, வியுமே சரி ஓகே வேறு யாருக்காவது யூஸ் ஆகும், ஜியா ரீசன் எல்லாமே எதுவும் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி சைன் பண்ணிட்டான். அவள் செக்லீஃப் எடுத்து வச்சுட்டு இன்னொரு செக்லீஃப் சைன் பண்ணணும் அப்படிங்கிறா. இன்னொன்னா என்னாச்சு வி? அதில் ரொம்ப சைன் பண்ணனா லைட்டாக கையை வலிக்கிற மாதிரி இருக்கு. கையை வலிக்குதா? ஏன்டா இதுக்கு முன்னாடி எவ்வளோ சைன் போட்டிருக்க, ஒரு நாள் முழுக்க போடுவேன். அது இல்லை, கையிலலாம் ட்ரிப் போட்டு டெய்லி போட்டுறாங்களா, ஸோ கொஞ்சம் வலிக்குது. அப்படியா சரி ஓகே இது லாஸ்ட் தான், இதில் மட்டும் பண்ணிட அப்படி சொல்லிட்டு பிளாங்க் செக் எடுத்து வைக்கிறா. வி அதை பார்த்துட்டு ஜியா சொல்வி இதில் எவ்வளோ அமௌண்ட்டு? ஃபஸ்ட்டு சொன்னதை விட இதில் கொஞ்சம் கம்மியாக சொல்கிறா. அவ்வளோதான்டா. ஓ அவ்வளோதாண்ணா, பண்ணு அப்படி சொல்லிட்டு வியோட கை எடுத்துட்டு அந்த செக் லீஃபில் வச்ச குட்டியாக பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளே பண்ணணும். சரின்னு தலையாட்டிட்டு ஜியா மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, அவள் எதுவும் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பிளாங்க் செக்லையும் சைன் பண்ணிட்டான். சைன் பண்ண அடுத்த செகண்ட் ஜியா
எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஹக் பண்ணி தேங்க்ஸ் 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 அப்படிங்கிறா. ஓகே ஓகே வி சொல்லிட்டு இருக்க இந்த டைம் நீங்கள் உள்ள வரீங்க. பெட்டில் பேப்பர்ஸுக்கும் மேலே செக்லீஃப் இருக்குது 2. ஒன்று பெரிய அமௌண்ட்டு வி சைன் பண்ணியிருக்கான், பிளாங்க் செக்கு வீண் சைன் பண்ணியிருக்கான். வந்த உடனே நீங்கள் அந்த பேப்பரை பார்க்க நீங்கள் சரியாக பார்க்குறதுக்குள்ள ஜியா இங்கே உள்ள வரீங்கன்னு தெரிஞ்ச அதை பார்த்துட்டு போறீங்கன்னு எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டா. என்ன எப்படி மறைக்கிறா என்னன்னு கூட பார்க்கலையே. வயன் இங்கே என்ன பண்ணுற? வீக்கு டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். ஓகே ஓகே வி நீ சாப்பிடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவள் கிளம்புறா. வி உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அவன் முன்னாடி ஃபுட் கொண்டு போய் வச்ச வி நான் ஃபீட் பண்ணிட்டா தலையாடுறான். நெக்ஸ்ட்டு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபீட் பண்ணி விட்டுருங்க. இந்த டைம் ஜூன் வரான். நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க பார்த்துட்ட. வி சாப்பிட்டியா? வந்துட்டியா? இப்போ என்னடா பண்ணிட்டுருக்கேன்? சரி சரி டேப்லெட் போடணும் சாப்பிடு. பெட்டில் ஒரு கார்னரில் வந்து உட்காந்துக்கிட்டான். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து போகிறீங்க. வி டேய் போய் டோர் லாக் பண்ணு அப்படி சொல்ல அவனுமே போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு என்னடா சீக்கிரமாக வர சொன்னேன். அதுவா டேய் வீட்டிலே இருந்து போர் அடிக்குதுடா, எங்கேயாவது வெளியே போகணும்டா. வி ஏண்டா அப்படி இருக்க? காலெல்லாம் வலிக்குதுடா, வெளியே சுற்றி சுற்றி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறது எனக்கு தானே தெரியும் அப்படின்னு வி ஃபீல் பண்ண. சரி எப்படி இப்போ நான் உன்னை வெளியே கூப்பிட்டு போகிறது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் இப்போ வெளில வரணும் அப்படி சொல்ல ஜூனுமே சிரிச்சுட்டு சரி இரு ஏதாவது பிளான் பண்ணுறேன் அப்படி சொல்ல. இந்த டைம் ஆன்ட்டி வராங்க. வியை பார்த்தா வி சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா. டேப்லெட் போட்டியா? இதோ போட்டுறம்மா அப்படி சொல்லிட்டு திரும்பி ஜூனை பார்த்து சொல்கிறான். அம்மாட்ட சொல்கிறா வெளியே போகலான்னு சொல்ல பெர்மிஷன் கீழே அப்படிங்கிற மாதிரி கண்ணு காட்டுறான். நெக்ஸ்ட்டு ஜூனுமே அங்கேருந்து வந்த ஆண்டி அவருக்கு தலையில் அடிபட்டுருக்குல்ல, ஏதாவது ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கணும், தென் கண்ணெலாம் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்ன இருக்குன்னு இன்னுமே கண்டுபிடிக்கல, ஸோ சில பல டெஸ்ட்லாம் எடுக்கணும், அவனை வெளில கூட்டு போட்டுமா இப்படி கேட்க ஆன்ட்டி தயங்குறாங்க. இல்லை ஆண்டி நானும் கூட தான் போகிறேன் அப்படி சொல்ல சரி ஓகே கேர்ஃபுல்லாக கூப்பிட்டு வாங்க, லாஸ்ட் டைம் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேரிங்காக பேச சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அந்த வீட்டிலேருந்து 2 பேருமே வெளில வரானுங்க. நீங்கள் கார்டனில் தான் இருந்திருப்பீங்க, போகிறத பார்த்துட்டே இருக்கீங்க. ஜூன் வி கையை பிடிச்சி நடந்து போகிறான். வி வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணுறான். அது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவனை இப்படி பார்க்குறது கிட்டாக இருப்பான். அந்த பிளாக் கிளாஸை வாக்கிங் ஸ்டிக்கு அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு அலையே வந்துருச்சு. சீக்கிரமாக உங்களுக்கு நல்லாயிடும் வி, நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். எனக்கே இது நிறைய டைம் ஃபீல் ஆகிருக்கு. என் கூட இருக்கிறனால தான் உங்களுக்கு அடிக்கடிக்கு ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு எப்போவுமே நீங்கள் இதை சொல்லிட்டே இருப்பீங்க. உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து தான் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு இப்போ ஒத்துக்கிறேன் வி, என்கிட்ட இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ண வேணாம். உங்களுக்கு நல்லாயிடுச்சுன்னா ஒரு செகண்ட் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படி ஒரு சின்ன ஸ்மைலோட வியை பார்த்துட்ருக்கீங்க. வி ஜூன் கூட போயிட்டு காரில் ஏறுறான். கொஞ்ச நேரம் ஜூன் கார் ஸ்டாப் பண்ணு ஜூன் அப்படி சொல்ல ஏண்டா ஏதாவது வாங்கணுமா, ஷாப் கிட்ட நிற்கணுமா, நிறுத்துன்னு சொன்னேன். ஓரமா ஸ்டாப் பண்ண கீழே இறங்குடா. அவன் வியே பார்க்குறான். இறங்கு ஜூன் கீழே இறங்குறான். அவன் இறங்குன அடுத்த செகண்ட் வீமே இறங்கி பைக்கை காரை கேஷ் பண்ணி டிரைவர் சைட் போயிட்டு வண்டி ஏறி உட்காந்து லைட்டாக பில் பண்ணி ஜூனை பார்த்து சார் வரலையா? டி நீ டிரைவ் பண்ண போறியா? ஆமாம். எப்படா ரொம்ப நாள் ஆச்சுடா டிரைவ் பண்ணி அப்படி சொல்ல சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜூன் வந்து காரில் ஏறுறான். நெக்ஸ்ட்டு அந்த காரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. டீ பொறுமையாக போயேண்டா, இந்த கார்லேயும் பிரேக் ஏதாவது பிடுங்கி விட்டுருக்க போகிறாங்கடா, நீயும் வரேன்னு சொல்லிட்டு உன்னை கொலை பண்ணுறேன்னு நினச்சி என்னையும் சேர்த்து கொலை பண்ணுற போகிறாங்க, கொஞ்சம் பொறுமையாக ஓட்டு அப்படி சொல்லிட்டு ஜூன் பயப்படுறான். வி செம்மையாக ஓட்டிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ரொம்ப நாள் ஆச்சுடா ட்ரை பண்ணி, செம்மையாக இருக்குல்ல
ஒரு நிமிஷம் அவன் ஏசிலாம் ஆஃப் பண்ணிட்டு விண்டோ எல்லாத்தையும் கீழே இருக்கிறான். ஏண்டா? ஃப்ரீ ஹேர் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுடா. அப்படி சொல்ல ஜூனுமே சைலண்டா இருக்கான். ஜெயிலுக்குள்ள இருந்த மாதிரி இருக்குடா அப்படி சொல்லிட்டு பயங்கரமா வண்டி ஓட்டுறான். நீ சிரிக்க அவன் நார்மலா இருக்கான். ஸோ அதெல்லாம் ஜூன் பார்த்துட்டு ஓகே நார்மலா இருக்கான், ஏதாவது அவன்கிட்ட பேசுவோம் அப்படி சொல்லிட்டு ஜூன் வி வியும் ட்ரைவ் பண்ணிட்டே திரும்பி பார்க்குறான். நேற்று நீ பண்ணது கரெக்டா? அந்த கார் ஸ்லோ ஆகுது, வி ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. லைட்டாக திரும்பி ஜூனை பார்க்க எனக்கு கரெக்டாக படலடா. ஏண்டா? அந்த சுச்சுவேஷனில் வைன் ஃபேஸை நீ பார்த்தல, எனக்கே தோணுதுடா ஏதோ நான் அவங்கள்ட்ட இருக்குன்னு. அவங்க உங்ககிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, பட் நீ தான் அதை காது கொடுத்து கேட்க மாட்டேன்றவி. ப்ளீஸ் நான் சொல்கிறது கேள. போதும் நிறுத்து ஜோன். நானே ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் வந்தேன், இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டியா? என்னடா உளற? நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கா? நீ பேசுறது எல்லாமே தப்பு தான்டா. டேய் நான் வயனு புரிஞ்சுக்கோன்னு சொல்ல வரேன். லாஸ்ட் டைம் இதான்டா என் அப்பா சொன்னான், அன்னைக்கு வச்ச ப்ராப்ளம் தான் இன்னைக்கு ப்ரெக்னெண்ட்ல வந்து நின்றுருக்கு. சைலண்டாக பார்க்குறான். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால தான்டா எல்லாமே பண்ணிருக்கான், தெரிஞ்சு பண்ணுறாடா. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நீ என் அப்பா மாரி ஸ்டார்ட் பண்ணுற. அது இல்லை வி, அது பொண்ணு என்ன சொல்ல வரேன்னு புரிய மாட்டேங்குதா? நான் என்ன சொல்ல வரேன்னு அதுவும் உனக்கு புரிய மாட்டேங்குதா? ஒரு நிமிஷம் நான் எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீ எதுவாக இருந்தாலும் பேசு அப்படி சொல்லிட்டு காரை யூட்டன் போடுறான். எங்கடா போகிற? சொல்கிறேன் இரு. வி வந்த ரூட்லேயே போடுறடா, வாயை மூடுறா கொஞ்ச நேரம் அப்படி சொல்லிட்டு வி ட்ரை பண்ணி கரெக்டாக ஒரு ஸ்டோர் ரூமில் போயிட்டு நிற்கிது. இறங்கு. அவனும் இறங்குறான். நெக்ஸ்ட் வி உள்ளே போக வி பின்னாடியே அவனும் வரான். வியை பார்த்த உடனே அந்த ஷோரூம் ஸ்டாஃப்ஸ்லாம் வெல்கம் பண்ணுறாங்க. வியும் லைட்டாக ஸ்மைலோட உள்ளே போயிட்டு மேனேஜர் இருக்காங்களா? மேனேஜரா? ஓகே சார், கஸ்டமர் டீல் பண்ணிட்டுருக்காங்க அப்படி சொல்ல நான் இப்போவே அவனை பார்க்கணும் அப்படிங்கிறான். ஓகே வெயிட் பண்ணுங்க சார், நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் போக நெக்ஸ்ட்டு மேனேஜர் வரான். ஹாய் கிப்டியா, எப்படி இருக்கீங்க? கார் நம்ம ஷோரூம்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க, இப்போ எப்படி இருக்கு? ஸ்டேஷனில் இருக்கு. என்ன சார் சொல்கிறீங்க? எனக்கு அந்த கார் ஓட்டி 1 வீக்கில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா, ஸோ இதப்போ நல்ல கண்டிஷனில் இல்லை சார் எனக்கு புரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். பிரேக் ஃபெயிலியர், புது காரில் எப்படி பிரேக் ஃபெயிலியராக இருக்கும், டப்பா காரை என்கிட்ட தள்ளி விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பேச வாய்ப்பே இல்லை சார், அந்த கார் நல்ல கண்டிஷனில் இருக்கு. அதுவும் இல்லாமல் சர்வீஸ் பண்ணுறதா இருந்தாலும் 5 இயர்ஸ் வரைக்கும் அது நல்ல கண்டிஷனில் இருந்திருக்கும். 5 இயர்ஸ் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸை பண்ணுற மாதிரி வந்திருக்கும். நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல அப்படி சொல்ல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச அந்த ப்ரூஃப்லாம் இருக்கும். ஸோ அது ஜூன் கிட்ட இருக்கு. ஜூனை பார்த்து மொபைல் கொடு அப்படி சொல்ல அவனும் மொபைல் கொடுக்குறான். பார்த்தீங்களா, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்த இமெயில், எனக்கு இதனால தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படி சொல்ல அவனும் வாங்கி பார்த்துட்டு வாய்ப்பு இல்லை சார், இது வேணும்ட்டே யாரோ கட் பண்ணி விட்டுருக்காங்க தெரியுதா, நாங்கள் ஃபர்ஸ்ட் காரை பார்க்கணும், நீங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் லீகலாக மூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அந்த கார் ஓனர், அதாவது ஷோரூம் ஆள் துளி பயமே இல்லாமல் பேசுகிறான். வீயுமே ஜூனை பார்த்தா இதுக்கு என்னடா சொல்கிறேன், தப்பு பண்ணிடுறா, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுவானா? ஜூன் சைலண்ட்டாக இருக்கான். சரி லீகலாக மூவ் பண்ணிக்கோங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. நீ அங்கேருந்து வர, டி இதுக்கும் ஒயனுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு? இல்லையா, ஒரு நிமிஷம் என் மொபைல் எங்க அப்படி கேட்க ஜூனும் மொபைல் எடுத்து கொடுக்குறான். இது நல்லா பாரு, இந்த ஃபுட்டேஜ் ஒயனாப்பா என் காருக்குள்ள இருந்து வரானா ஒரு ஸ்பேனரோட பார்க்குறான். அவன் கொண்டு போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவரில் நான் அந்த காரை மூவ் பண்ணிட்டு வந்தேன், பிரேக்கே பிடிக்கல அப்படி சொல்ல சைலண்டாக பார்த்துட்டே இருக்கான். சரி ஓகேடா, இதுக்கும் ஒயனுக்கும் என்ன இருக்கு, இது ஒயனோட அப்பா பண்ணியிருந்தா ஓகே தான், அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது சரிதான், பட் ஒயனை ஏன் ப்ளேம் பண்ணுற? இன்னொன்று மறந்துட்டியா ஜோன், உனக்கு தெரியல, நான் குடிச்ச பாயில் சம்திங் ஏதோ ட்ரக் கலந்துருக்குன்னு. ஆமாம்,
அது கொடுத்ததே வயன்தான். இல்லை புரியல. டி உன் பால் ஒன்று கொடுத்தாடா, அது குடிச்சிட்டு வீட்டிலேருந்து வெளியே கிளம்பும் போது லைட்டாக எனக்கு தலை சுத்துச்சா. நெக்ஸ்ட்டு நான் காரில் போய் ஏறுறேன். மூவ் பண்ணும் போது என் கண்ட்ரோல்லே நான் இல்லை. அப்புறம் என் காரில் என் கண்ட்ரோல் இல்லை. இது எப்படி? ஜூன் உங்களை பற்றி என்ன பேச வந்தாலும் பி அப்படியே ஆஃப் பண்ணிடுறான். இப்போவும் இந்த விஷயம் உங்களை தான் ப்ளேம் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அவன் கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பீச்சுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு 2 பேரும் அந்த பீச் மண்ணில் உட்காந்துட்டு, எனக்கு ஒயினை பிடிக்காமலா இல்லைடா, ஒயினன்னு இல்லை, எந்த பொண்ணாக இருந்தாலும் அன்றைக்கி என் அம்மா அப்பா சொல்லும் போது நான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். பட் ஒயன் என் தம்பி லவ் பண்ணுற பொண்ணு அப்படி தெரிஞ்சுட்டு சரி நோ. கொஞ்ச நாள் போச்சு, கல்யாணம் ஆச்சு. எனக்கு அவளை பார்க்க என் தம்பி தான் வந்தா. என்னால் அப்போது கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியல. அப்படிங்கிறதுனால ஒயினை கொஞ்சம் தள்ளி வச்சேன், அவள்கிட்ட பேசாமல் இருந்தேன். மேரேஜ் ஆனேன் அந்த கொஞ்ச நாள். அதுக்காக நான் அவளை வெறுக்கலடா. ஏதோ ஒரு ஓரத்தில் அவள் என் பொண்டாட்டி அப்படி இருந்துச்சு. அதனால தான் என்னமோ அப்பா சொல்லும் போது அவர் பேச்சு கேட்டேன். உன் தம்பி தாண்டா அந்த பொண்ணு பின்னாடி சுற்றினான், அந்த பொண்ணுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நம்பினேன். நான் தான் சொன்னேன்ல, ஏதோ ஒரு ஓரத்தில் அவன் எனக்கு பிடிச்சதுன்னு அக்செப்ட் பண்ணேன்தான். நெக்ஸ்ட் டே அதுவே நான் விட அன்னிலிருந்து நான் அவளை வெறுக்க ஆரம்பித்தான். எனக்கு அது பிடிக்கல. என் சுச்சுவேஷனில் இருந்தா நீ என்ன திங்க் பண்ணுவ? அவனுமே சைலண்ட்டாக இருக்கான். என் தாத்தா இருந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக என் அப்பா கிட்ட வந்தது. அப்புறம் அப்பா சொன்னார் இப்படி ஒரு கோயில் ஒன்று இருக்குன்னு. முன்னாடிலாம் எனக்கு தெரியாது. பட் அப்பா சொல்ல நான் அது எதுவும் பெருசாக எடுத்துக்கல. நெக்ஸ்ட்டு அப்பா இறந்தாங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு அது என் மேலே தான் வந்திருக்குன்னு. அப்பா எப்படி ஆக்சிடெண்ட் ஆகி இறந்தாங்களோ சரி அதே போல் எனக்குமே இத்தனை வாட்டி ஆக்சிடெண்ட் ஆகுதுடா. நீ என்ன நினைப்ப? ஆல்ரெடி ஜான் பின்னாடி வந்து ஏதோ பண்ணிட்டுருக்கான். என்னடா சொல்கிற? ஜான் ஏதோ பண்ணுறான், இல்லைன்னா அவன் ஏன் இங்கே இருக்கான்? அப்போவே யூகே போயிருக்கணுமே. ஏதோ பண்ணுறான், பட் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஜூன் சைலண்டாக இருக்கான். அப்புறம் டான் அவன் ஒயனை வச்சு எதுவும் மூவ் பண்ணிட்டுருக்கான். பட் அவனால் ஒன்றும் பண்ண முடியாதா, அது அவனுக்கே தெரியல. டான் அசால்ட்டாக நான் தூக்கி போட்டுருவேன். பட் சேனன் வரும்போது நான் என்ன டிசிஷன் எடுப்பேன்னு எனக்கே தெரியல. பிகாஸ் அவன் என் தம்பி. ஆல்ரெடி ஒயனை கல்யாணம் பண்ணி அவன் லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்கிட்ட வந்து ஸ்ட்ரிக்டா எல்லாத்தையும் எனக்கு எழுதி கொடுன்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வந்து கொடுத்துருவேன். பட் பின்னாடி ஏதோ பண்ணுறான். சரி விட, டைம் ஆச்சு, வீட்டுக்கு போயிடலாமா அப்படி சொல்ல நெக்ஸ்ட்டு காரில் வரானுங்க. நீ நினைக்க ஜூனுக்குமே ஒரு மாதிரி இருக்குது. அவன் சுச்சுவேஷனில் இருந்து எல்லாம் திங்க் பண்ண அவனுக்கு எல்லாம் கரெக்டு, பீ பண்ணுறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஜூனுக்கு ஃபீல் ஆகுது. ஜூனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பி யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நம்புகிறான், யாரை நம்பணுமோ அவங்கள நம்ப மாட்டேன்றான். வியோட மைனஸை இதுதான். அதுக்காக வி கெட்டவன்லாம் கிடையாது, அவனும் நல்ல பர்சன் தான். அந்தந்த சுச்சுவேஷன் தான் அவனை மாற்றிடுது. இதெல்லாம் ஜூனுக்கு நல்லாவே புரியுது. நெக்ஸ்ட்டு வியை ஜூன் ட்ராப் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். நீங்கள் வீக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துப்பீங்க, அவன் வி வந்துட்டான் அப்படி தெரிஞ்ச உடனே வி ரூமில் வந்தா. வி பேடாக இருக்கீங்களா? ஓகேவா? ஏதாவது ஃபுட் கொண்டு வரட்டுமா? டேப்லெட் போட்டிங்கள்ல, டெஸ்ட் எடுத்தாங்களா, என்ன சொன்னாங்க அப்படின்னு நிறைய கேட்க வி தலை வலிக்கிட்டோம், காஃபி வேணும். ஓகே வி அப்படின்னு கொண்டு வர போயிடுறீங்க. என்ன இருக்கும், என்ன சொல்லியிருப்பாங்க ஹாஸ்பிட்டலில், எல்லாம் ஓகே தானே, எப்போ கண்ணு தெரியும், எப்போ க்யூர் ஆகும் அப்படிலாம் திங்க் பண்ணிட்டு காஃபி எடுத்துகிட்டு ரூமுக்குள்ளே வந்தா வி இல்லை, ரெஸ்ட் ரூமில் இருக்கான்னு தெரிஞ்ச டோரை நாக் பண்ணி வி வி ஓப்பன் பண்ணுங்க வி வி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வரேன். அவன் குளிச்சுட்டு இருக்கான் போல. டோர் கிட்டே நின்றுருக்கீங்க வி, ஏன் வி டோரை லாக் பண்ணீங்க, விழுந்துட போறீங்க வி, நான் வரேன் வி அப்படின்னு நிறைய பேசுறீங்க. கடுப்பாகுது. ஏய் ஆக்ட் பண்ணலாண்டி, அதுக்கு நீ இப்படிலாம் ஆக்ட் பண்ணக்கூடாது.
அப்படிங்கிற மாதிரி கத்துறான். உண்மையாவே நீங்க பயந்துருப்பீங்க, மார்னிங் விளையாடுற மாதிரி போயிருப்பான். அதனால இப்படி பேச, சரி வி நான் ஆக்ட் பண்றதாவே இருக்கட்டும், இதுக்கப்புறம் நீங்க டோர் லாக் பண்ணாம உள்ள போங்க, இப்போ மட்டும் திறந்து விடுங்கல்ல அப்படி சொல்ல டோர் ஓபன் பண்ற மாதிரி சவுண்டு. சரி உள்ள போலாம் ட்ரை பண்ண. வி நான் வெளில வர போறேன், தள்ளி நிக்கிறீங்க, வெளில வரா. காஃபி காஃபிலாம் வேண்டாம், கொண்டு போ, சாப்பாடு கொண்டு வா. தலை வலிக்குது சொன்னீங்க, டேப்லெட் ஒன்று எடுத்து கொடுக்கட்டுமா? உன்னை நான் சாப்பாடு கொண்டு வான்னு சொன்னேன். காஃபி எடுத்துட்டு வெளில போயிட்டீங்க. வி நீங்கள் போன உடனே அவன் ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணிட்டான், ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கான். உள்ளே வரீங்க, அவனுக்கு குக் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க, கொண்டு வந்து வச்சுட்டே இவ்வளோ லேட் ஆகிடுச்சா? மார்னிங்லேருந்து ட்ரீட்மெண்ட் தான் போச்சா? என்ன சொன்னாங்க? க்யூர் ஆகிடும்ல, நீங்கள் ஓகே தானே? ஏண்டி இப்போது எனக்கு நல்லா ஆகாது சொல்லிட்டா நீ சந்தோஷப்படலான்னு பார்க்குறியா? என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் வி, பட் இப்படி இப்படி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்லாம் எடுத்து வச்ச, உட்காருங்க ஃபீட் பண்ணுறேன். அவனும் உட்காரான். எப்பவும் புள்ள அவனுக்கு ஃபீட் பண்ணிருக்கீங்க, இந்த டைம் சிக்கன் சாப்பிட்ட உங்களுக்கு ஏதோ கொமத்துற மாதிரி இருக்கு. அந்த ஃபுட் மட்டும் வீக்கு ஃபீட் பண்ண உங்கள் மவுத்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி பண்ணுறீங்க, ஒரு மாதிரி கொமட்டுது. அவன் இதை பார்க்குறான், அதுதான் உங்களுக்கு ஒத்துக்கல, அவனுக்கு புரியுது. நெக்ஸ்ட் ஃபீட் பண்ண அப்பயும் அப்படிதான் பண்ணுறீங்க. அவன் சாப்பிட்டுட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கான். அவன் கண்ணாடி போட்டிருக்கிறதுனால அவன் உங்களை பார்க்குறான், உங்களுக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு எடுத்து ஃபீட் பண்ண உங்களால் உங்கள் வாமிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. சில பல ஃபுட்லாம் உங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, அது ஸ்மெல் பார்த்தாலே உங்களுக்கு வாமிட் வருது. அதையும் மீறி நீங்கள் வீக்காக குக் பண்ணியிருப்பீங்க பிகாஸ் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு. இப்போ ஃபீட் பண்ணும்போது என்னமோ தெரியல வாமிட் வருது. ஒரு நிமிஷம் அப்படி நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், ஒரு 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 நிமிஷம் வந்துடுவேன் சீக்கிரமா. குடுகுடுன்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடி வரீங்க, உங்கள் மவுத்து க்ளோஸ் பண்ணிட்டே. வி இதை பார்க்கும் போது தான் இப்படி பண்ணுறா, இப்படி பண்ணுறா, எதுக்கு இப்போ ரெஸ்ட் ரூமில் போனான் அப்படிங்கிற மாதிரி லைட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் சவுண்டே கேட்காம வாமிட் பண்ணிருக்கீங்க. அப்போது அந்த ஃபுட் ஒத்துக்கல அப்படின்னு வீக்கு ஃபீல் ஆகுது. ஓகே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ல, இது ஒத்துக்கல பிள்ளை அப்படி அவனுக்கு தோணுது. ஸோ நீங்கள் அதெல்லாம் முடிஞ்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டிஷ்யூ எடுத்து தொடச்சிட்டு வெளில வர வி வந்து நார்மலாக உட்காந்துக்கிட்டான். சாரி வி இருங்க நான் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு. நீங்கள் ஃபீட் பண்ண, இல்லை இது எனக்கு பிடிக்கல, இது மட்டும் கொஞ்சம் தள்ளி வை. ஏன் வி இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? இப்போ பிடிக்கல, கொஞ்சம் தள்ளி வை. என்னாச்சு நம்மள மாதிரி இவருக்கும் பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. சரி ஓகே பிடிக்கலன்னா அவ்வளோதான் ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை தள்ளி வச்சுட்டு மீதி ஃபுட்லாம் ஊட்டி விடுறீங்க. எல்லாத்தையுமே சாப்பிட்டான், ஒரு ஃபுட் மட்டும் தள்ளி வச்சுட்டான். ஆனால் அது அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், அது உங்களுக்குமே தெரியும். அதனால தான் அவங்களுக்கு கொமட்டினாலும் பரவாயில்லன்னு நீங்கள் அவனுக்காக குக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதையும் வேணான்னு சொல்லிட்டான். ஃபீட் பண்ணிவிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்ப. வி இப்போ எதுக்கு அதை வேணான்னு சொன்னோம்? அந்த ஃபுட் உனக்கு பிடிக்கும்ல, எதுக்குடா வேணான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். எதுக்கு அந்த ஃபுட் வேணான்னு சொன்னான் அவனுக்கே தெரியல. கொஞ்ச நேரம் வி படுத்துட்ருக்கான். நீங்கள் கிச்சனுக்குள்ளே ஒர்க்லாம் முடிச்சுட்டு வி ரூமுக்குள்ளே வந்து பார்க்குறீங்க. வி தூங்கிட்டான் புள்ள. அவனுக்கு பெட்ஷீட் கவர் பண்ணிட்டு இப்போவும் புள்ள அவன் பக்கத்தில் போய் படுக்கிறீங்க. வி இப்போவும் தூங்கலை, முழிச்சிட்டு தான் இருக்கான். அவன் கையெழுத்து வச்சு அந்த கையில் படுக்கிறீங்க. எப்பவும் போல் செம்ம காண்டா இருக்கு அவனுக்கு.